Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இந்த மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நம்ம ஆரம்பிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த குருத்தோட ஞாயிறு அன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வர நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, சீயோன் குமாரத்தியே மிகவும் கடிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, உன் ராஜா வருகிறார், அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்பா நிறைவேறினதே ராஜா. ஆமாண்டவரே, கழுதை குட்டியின் மேல அப்பா நீ தாழ்மை உள்ளவரா வந்தீங்க ஆண்டவரே. அப்பா நீ நீதி உள்ளவர், அப்பா நீ ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா நாங்கள் உம்மை ஆண்டவரே பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி துதித்த பொழுது அப்பா அந்த ஷகீனா மகிமை ஆண்டவரே ஆலயத்தை நிரப்பினது போல ஆண்டவரே. அப்பா இந்த மாலை வேளையில கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நீர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நிறைவானவர் வரும்பொழுது எல்லா குறைவுகளும் விலகி போகிறது. அப்பா என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா இந்த மாலை வேளையில ஆண்டவரே ஒருமித்து உடைய நாமத்தை நாங்கள் அப்பா மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடி வரைக்கும் பிரசன்ன ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல அசைவாடுபடியா நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நாங்கள் ஆவியோடு அப்பா ஆண்டவரே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆண்டே கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், நன்றி. ஆராதனை வேளையில ஆண்டவரே அப்பா நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு உடைய சந்நிதிக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே. அப்பா கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோட இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறப்பா. சண்டே ஸ்கூல் ஊழியர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. வருகிறவர்களை தடைகளை நீக்கி கர்த்தர் நீர் அழைத்து வருவீராக. அந்த எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த கர்த்தாவே நன்றி ராஜா. அப்பா நீர் பெருகவும் நாங்க சிறுக வேண்டாம். அப்பா நீரே மகிமைப்படுவீராக. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட எழுந்து நின்று கரங்களை தட்டி இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இன்னைக்கு வந்து பாம் சண்டே, ஸோ அதை நினைவு கூறுகிறோம். எல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாட்டு தெரிந்த பாட்டு நம்ம எல்லாம் பாட போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுகிறோம். எத்தனை பேர் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ராஜாவாக அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை நினைவு கூறுற நாள் தான் இன்றைக்கு. ஸோ இந்த பாடலில் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். Raja,
துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்க்கின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்க்கின்றாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya. அடுத்தபடியா கூட இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்தில். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசப்பா இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார்? ஹalleluya. அவர் 2000 வருஷம் முன்னாடி வந்த கடவுள் இல்ல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருளான எல்லா பகுதிகளையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நமக்கு இருக்கிற பாடுகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த விசுவாசத்தோட இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். இன்றும் அவர் வல்லமை இழக்காத தேவனாயிருக்கிறார். He is a risen God. He is very alive even today and he is going to do great things in our lives. Hallelujah. எல்லா உற்சாகமா கரங்களை தட்டி இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. It's a celebration. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளானவும் வாழ்வுதான் வெளிச்சமாகவே மாறுதே. இருளானவும் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மை வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மை வீச எழும்பி ஜொலித்திடுவோம். ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மை உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் இப்போ உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுவே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுவே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும்
விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நம்ம எந்தவித சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை இடைவிடாமல் ஆராதித்தால் மாத்திரம் போதும். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாட போகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லா விசுவாசத்தோடு சொல்வோம். கரங்களை nothing is too hard for our God. எல்லா கரங்களையும் சொல்லுங்க. நம்முடைய வாழ்வில் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ எத்தனை பேர் சொல்லுங்க? கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், பற்றி நடத்திடுவார். முடிவு வரையந்தவர் நம்மை நடத்தாத வல்லவராக இருக்கிறார். கைவிடவே மாட்டார். நம்முடைய கரம் பற்றி நடத்துகிற தேவன் இருக்கிறார். எல்லா கரங்களையும் வச்சு சொல்வோமா? அதற்காக நன்றி இயேசு சுவாமி. வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட காத்திய நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட காத்திய நடத்திடுவார். எல்லா கரங்களையும் வச்சு சொல்லாமா? இடைவிடாமல் ஆராதிப்போம். நம்முடைய வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இன்னொரு முன்னாடி நம்மை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்முடைய அழைப்பை முடிவு வரையில ஓடி முடிக்க அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். No matter your age, no matter your situation, our God is more than enough. இந்த விசுவாசத்தோட இந்த ஸ்டாண்டப் நம்ம திருப்பி பாடுவோம். ஒரு விசுவாச அறிக்கையாக நம்மை அழைத்தவர் எல்லா கரங்களை வைத்து பாடலாமா? கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை
எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உரியது ஏசப்பா. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ எல்லாம் துதியும் கனத்திற்கும் உடையவர் அவராய் இருக்கிறார். We have to humble ourselves in front of God. He is our King of Judah. அதனால் அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் செலுத்துகிறது நம்மளுடைய that's our duty on earth. அதனால நம்ம முழு இருதயத்தோட உற்சாகமாக இங்க நம்ம சர்ச்சுக்கு கிளம்பி வர்றது to give thanks to praise him. அதனால எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு மனமாய் ஒரு குடும்பமாய் ஒரு சபையாய் மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ எல்லா துதியும் கனமும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. நீங்களே எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறீங்கப்பா. எங்களை பிரித்தெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி என்று சொல்வோமா? Yeah.
சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. என்றும் நிலைப்பார்.
பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஏசப்பா அந்த நாளிலே சொன்னாங்க, இன்று நீங்கள் துதிக்காவிட்டால், இந்த ஜனங்கள் துதிக்காவிட்டால், இந்த கல்லுகள் எழும்பி துதிக்கும். அல்லேலூயா. இந்த நாளில அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறார் நாம் அவரை துதிக்காவிட்டால், அவரை துதிக்கிற விடுதலை நம்முடைய இருதயத்துல இல்லாவிட்டால், அவரை துதிக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இல்லாவிட்டால், வேதம் சொல்லுகிறது நீதிமானின் கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கும். அல்லேலூயா. நாமே அவருடைய கூடாரமா இருக்கிறோம். தேவன் தங்கும் கூடாரமா இருக்கிறது நாம். நமக்குள்ளிருந்து அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழுப்பாவிட்டால் வேற எங்கிருந்து எழும்? கல்லுகள் எழுப்பி துதிக்கும். இந்த நாட்டுல இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்துல சொல்லுவோமா, என் துதியெல்லாம் அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே ஆனவரே, என் கனமெல்லாம், என் ஆராதனை எல்லாம், என் மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே ஆண்டவரே. வேற எங்கேயாவது அதை நான் கொடுத்து கொண்டிருந்தால், செலுத்திக் கொண்டிருந்தால், வேற காரியங்களை நம்பிக்கொண்டிருந்தால், இன்று இன்று தகப்பனே, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கதறினது போல ஹோசானா, சேவ சோலா. அப்பா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள இல்லாதபடிக்கு தடுக்கிற காரியங்களை விட்டு விலகட்டும். நான் உம்மை அறிந்தும் அறியாது இருக்கிற நிலை மாறட்டும். பாரம்பரியங்கள் விலகட்டும். நான் ஆவியோடும் கருத்தோடும் உம்மை துதிக்கிற நாட்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, எழும்பட்டும். அக்கினியை போட வந்தே, அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னவரே, அது எனக்குள்ளாய் பற்றி எரிய செய்யும். ஆண்டவரே, அப்பா, என் சபையில எரிகிறது இருக்கட்டும், என் மனைவி கிட்ட எரிகிறது இருக்கட்டும், என் கணவனிடத்துல எரிகிறது இருக்கட்டும், எனக்குள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்கினி பற்றி எரியணும். ஆண்டவரே, அந்த அக்கினி பற்றி எரியணும். ஆண்டவரே, பட்சிக்கிற அக்கினியாகிய நீர் அதை எங்களுக்குள்ளே பற்ற வைப்பீராக. உலகம் காணும்படிக்காய், அது பற்றி எரியும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள ஆராதனை வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இன்று மாலை வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள், நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு நமக்கு தமிழ் ஆராதனை இதே இடத்துல வைத்து நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு தமிழ் பைபிள் ஸ்டடி கிடையாது. நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் இங்கே வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு இதே இடத்துல வைத்து நடைபெறும். அதைத் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல் ஆராதனை ஈஸ்டர் சர்வீஸும் நமக்கு இதே இடத்துல 5 மணிக்கு மாலை நமக்கு நடைபெறும். அடுத்த மாதம் நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. ஞானஸ்நானத்துக்கு யாராவது இங்கே ஒப்பு கொடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க அடுத்த மாதத்துக்கான தேதி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி எங்கே வைத்து ஞானஸ்நானம் கொடுக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் அனிவர்சரி திருமண நாளை காண்கிறவர்கள், பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருக்கிறீர்களா? ஜெயலலிதாவை ஒரு விசை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதித்து நாம் மகனை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. அப்பா அப்பா அந்த நாளில் ஜெயலலிதாவுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மகனை அழைத்திருக்கிறீர், உம்மை குறித்த வாஞ்சியை இருதயத்தில் தந்திருக்கிறீர், தேவ பயமுள்ள பெற்றோரை தந்திருக்கிறீர், குடும்பத்தை சகோதரியை நீர் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பாடினது போல அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஐயா. தகப்பனே, நாங்கள் காண்கிறதோ கடந்த காலங்களோ நிகழ்காலமும் மாத்திரமே. ஆனால் ஜீரனுடைய ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஐயா.
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகனை இந்த நாளில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனுடைய பாதைகளை கர்த்தர் நீர் செவ்வைப்படுத்தும்படிக்காய், கரம் பிடித்து நீர் வழி நடத்தி செல்லும்படிக்காய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பயமுள்ள தேவனுடைய வல்லமையில எழும்பி நிற்கிற பிரகாசிக்கிற ஒரு சந்ததியா எழும்பி நின்று ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிற விதமாய், கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிற விதமாய் ஆண்டவரே மகனுடைய வாழ்க்கையும் இருக்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெயமோ கர்த்தராலே வரும் என்கிற வசனத்தின்படி மகனுடைய வாழ்வின் ஜெயங்களை கர்த்தர் நடத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. அதை காண்கிற ஜனங்கள், அந்த ஜெயத்தை காண்கிற ஜனங்கள் உம்மை தேடி வந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். புதியதொரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறீர். அந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும், புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும், புதிய எல்லைகளை உமக்காய் ஈன்றெடுக்கவும் கர்த்தருடைய கரத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹேப்பி பர்த்டே. இப்போது தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். இன்னைக்கு பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. நம்ம மத்தியில புதியதாய் வந்திருக்கிற குடும்பங்களை இந்த நாளில அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு நம்மை கூட்டி சேர்க்கிறது தேவனுடைய கிருபை. பல நாட்கள்ல நாம் எவ்வளவோ திட்டமிட்டிருந்தும் பல காரியங்கள், ஆலயத்திற்கு வருகிறது மாத்திரமல்ல, பல காரியங்கள் செயல்படுத்த முடியாமல் போகிறது நம்முடைய வாழ்க்கையில், இல்லையா? அதே போலதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகிறது தேவனுடைய சுத்த கிருபை. அவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார். அதனால இந்த நாள்ல நம்ம மத்தியில புதியதாக வந்திருக்கிற குடும்பங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போது நாம் தேவனுடைய வசனத்தை 2 பகுதிகளை இன்று நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 2 வசனத்தின் பகுதிகளை அதை கவனமாய் நாம் கேட்டு நாம் கடந்த முதலாவதாய் லூக்கா 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம் 36 40 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இங்கே எழுதி அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், ஆமென். அடுத்தபடியாய் அதை தொடர்ந்து நாம் மத்தேயு 27வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 27 17லிருந்து 25 வரை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாய் இருக்கிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான்.
அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ கேட்டுக்கொண்டிருந்த பொழுது உங்க இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். முதல் பேசேஜ் வாசிச்சிங்க, இட் மேக் சென்ஸ். அது பாம் சண்டே அன்னைக்கு அது வாசிக்கிற பகுதி, நாம் தியானிக்கிற பகுதி. ரெண்டாவது பேசேஜ் கொஞ்சம் சீக்கிரம் வாசிச்சிட்டீங்களோ, குட் ஃப்ரைடே அன்னைக்கு வாசிக்க வேண்டியது இன்றைக்கு வாசிச்சிட்டீங்களோ என்று நமக்கு தோணி இருக்கும் இல்லையா? டெஃபினெட்லி we would have thought about it. ஆனா பாருங்க, நாம் பாரம்பரியமாய், நாம் பழகின விதமாய், நாம் அறிந்த விதமாய் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது நமக்கு வெளிப்படுகிற காரியங்கள் இல்லை. ஆனால் ஆவியானவருடைய உந்துதலோடு நாம் தியானிக்கிற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் சில. இன்றைக்கு நாம் குருத்தோலை ஞாயிறுவாய் இருந்தாலும், அல்லது புனித வெள்ளியாய் இருந்தாலும், அல்லது ஈஸ்டரா இருந்தாலும், one thing that we should remember, it's all part of the history. நாம் அதை நினைவு கூர்கிறோமே தவிர, நினைத்து பார்க்கிறோமே தவிர, இன்றைக்கு இயேசுவானவர் எருசலேமுக்குள்ள நுழைந்து கொண்டுள்ள, இன்றைக்கு ஓசானா பாடிக்கொண்டுள்ள, இன்றைக்கு யாரும் ஓ லார்ட் சேவ் அஸ் என்று பாடிக்கொண்டுள்ள. அதே போல வருகிற வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு நாம் வரப்போகிறோம். மாலை 7 மணிக்கு ஃப்ரைடே நமக்கு வர்ஷிப் இங்கே இருக்கும், சர்வீஸ் இங்கே இருக்கும். அன்றைக்கு இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட போகிறதல்ல. அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், நம் புனித வாரமோ அல்லது நம்ம சாதாரணமான வாரமோ, ஆலயத்திற்கென்று நாம் வரும் பொழுது புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் அவருடைய இரண்டாம் வருகையின் பின்புலத்தில் நாம் பார்க்க வேண்டும். We have to always see everything. அதாவது சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் had a very unique talent in his preaching. ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் எந்த வசனத்தை அவருக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து இயேசுவை குறித்து அவர் பிரசங்கித்தார். ஆன் தி ஸ்பாட்ல எங்க அவர்கிட்ட எந்த வசனத்தை கொடுத்தாலும், any words in the Bible, he will preach Jesus out of that words. நமக்கு அப்படிதான் இருக்கும். அது மோசேயை குறித்து, இது ஆபிரகாமை குறித்து, இது ஏசாயாவை குறித்து, இது யோவானை குறித்து, இது பேதுருவை குறித்து என்று நமக்கு இல்லை. They are all obscure people. வெளிப்படுத்தப்படுகிறவர் வசனத்தில் நமக்கு ஒரே ஒருவர் மாத்திரமே, அது இயேசுவானவர். ஒரு முறை பில்லி கிரஹாம் குறித்து பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதே கேள்வி இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டாக்டர்னல் கஷ்டமான கேள்வியெல்லாம் இல்லை. வாட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் மிஷன் ஃபீல்ட் என்று பில்லி கிரஹாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிஷன் ஃபீல்ட் டுடே? இன்றைக்கு இருக்கிறதுல மிஷன் ஃபீல்ட், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிஷன் ஃபீல்ட்? ஃபேமிலி. குட் ஆன்சர். ஃபேமிலி. வேற? ஆஃபீஸ். Good, great mission field. Very good answers. Where? What do you think is the greatest mission field today? நாம் ஒவ்வொருவரும் பல காரியங்களை குறித்து சொல்லலாம். இது எனக்கு மிஷன் ஃபீல்டா இருக்கு. Do you know what Billy Graham said? I'll exactly read what he said actually. The greatest mission field in our country today is our local church. The people who are already sitting in our churches, they are the greatest mission field. Why? Why should he, the greatest evangelist the world has ever known? உலகம் அறிந்த மிக மிக பெரிய evangelist, உலகமெங்கும் சென்று சுவிசேஷம் சொன்னவர், அவர் தன்னுடைய ஊழியத்தின் முதிர்ந்த காலத்தில் அவர் சொல்லுகிறார், our churches are the greatest mission fields today. Aren't they already saved? அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்க ஏற்கனவே இயேசுவை அறிந்திருக்கிறார்களே, அவர்கள் ஏற்கனவே இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களே. ஆனா அவர் திரும்ப கேட்டார், அவை எல்லாம் உண்மையா இருந்தால் இந்த உலகம் என்று இருக்கிற விதத்தில் இருக்கக்கூடாதே. அவர்கள் இயேசுவை அறிந்தது உண்மையா இருந்தால், அவர்கள் இயேசுவை விசுவசிக்கிறது உண்மையா இருந்தால், அவர்கள் ஒரு தேவனுடைய நடத்தையின்படி வாழ்கிறது உண்மையா இருந்தால், இன்றைக்கு உலகம் இருக்கிற விதமாய் இருக்கக்கூடாதே. பாருங்க, அவர் சொன்னது இந்த தேசத்தை குறித்து. அவர் சொன்னது இது ஒரு கிறிஸ்துவ தேசம் என்று சொல்லிக் கொடுக்கிற தேசம், மெஜாரிட்டி predominant கிறிஸ்டியன் பாப்புலேஷன் உள்ள ஒரு தேசம். இதை குறித்து சொன்னார். ஆனா இதை நம்ம எந்த தேசத்திற்கு வேண்டாலும் நாம சொல்ல முடியும். நம்மள எத்தனை பேருக்கு நாம் செத்து பிழைத்தவர்கள் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. The life that we have today is a second chance.
we all should have been killed, dead and buried. நாம் எல்லாரும் அப்படிதான் ஆயிருந்திருக்கணும். தேவனுடைய கிருபையினால we have got a second chance in life. Do we realize that when we come to the church? சபைக்கு வரும் பொழுது அவருடைய இரக்கத்தினாலே தப்பி பிழைத்த நான், நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களே கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு, அந்த மாதிரி we were dead in our trespasses, we were dead in our sins. நம்மை மரித்தவர்களிலிருந்து உயிர்த்தெழுத்து, மரணத்துக்கு விளிம்பில் இருந்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பி வேதம் சொல்லல. மரித்து, பாவத்திலே மரித்து செத்து கிடந்த நமக்கு அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? Very clueless of the fact that our life is a second chance. Second thing, careless in isolating our spiritual walk and worldly walk. அதாவது ரொம்ப கவனமாய் சிரத்தையாய் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று ஒன்று உண்டு, உலகத்துல ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. That's a very absolute carelessness. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு வாழ்க்கை. அவர் நம்மை செத்தவர்களிலிருந்து மீண்டுமாய் பாவத்தை கழுவி உயிரோடு எழுப்பின பொழுது சொல்லல, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் இதை நான் செஞ்சிருக்கேன், நீ மற்ற இடத்துல எப்படி வர, அப்படி சொல்லல. நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு ஜீவன், நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு வாழ்க்கை. பாருங்க, அவர் carelessly isolating spirituality to the churches. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது சபையில நான் பைபிள் ஸ்டடி போகும்போது, நான் என் விசுவாச கூட்டத்தில் இருக்கும் பொழுது, புனித வெள்ளி ஆராதனைக்கு வரும் பொழுது, தட் இஸ் மை லைஃப். அப்புறம் நான் ஆஃபீஸ் போனேன்னா அது என்னோட லைஃப் வேற, நான் என்னோட சோஷியல் கேதரிங் போனேன்னா என்னோட லைஃப் வேற. வெரி கேர்லெஸ்லி லிமிட்டிங் அவர் லைஃப் டு த ஃபோர் வால்ஸ் ஆஃப் த சர்ச். இரண்டாவது காரியம். மூன்றாவது, ரெக்லெஸ் இன் த வே they lead the family and the next generation. இவையெல்லாம் பார்க்கும் பொழுது the greatest mission field, ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கும் 45% divorce in this nation, 45%, and the percentage is exactly same inside the church also. உடனே சொல்லக்கூடாது, அவங்கெல்லாம் இயேசுவை அறியாதவங்க, வெளியில இருக்கிறவங்க, அதனால சபைக்குள்ளாய் 45% விவாகரத்துகள். அவர் கேட்டார், இதை விட பெரிய மிஷன் ஃபீல்ட் எங்க இருக்கு? இதை விட பெரிய மிஷன் ஃபீல்ட் வேற நமக்கு எங்க இருக்கிறது? பெட்டர் இஸ் த ஒன் ஹூ இஸ் அவுட்சைட். வெளியில இருக்கிறவன் சுவிசேஷம் எனக்கு தேவை, எனக்கு மீட்பு தேவை, எனக்கு ரட்சிப்பு தேவை என்கிற உணர்வோடு வெளியில இருக்கிறவன், he is far better than நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று உள்ளமர்ந்து கொண்டு தன்னை ஒப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை விட அது எவ்வளவோ பரவாயில்ல என்று அவர் சொன்னார். we got used to the spiritual drumbeat. ஒவ்வொரு வருஷமும் குருத்தோலை ஞாயிறு வரும், ஒவ்வொரு வருஷமும் புனித வெள்ளி வரும், ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் வரும், நான் வருவேன், நான் இதை செய்வேன். we got used to the spiritual drumbeat. அதுக்கு எப்படி நடக்கணும், எப்படி நமக்கு தெரியும், எந்த இடத்துல எதை பேசணும், என்ன சொல்லணும், என்றைக்கு எந்த பாடல் பாடணும், எந்த பகுதியை நம்ம பிரசங்கிக்கணும், ஒரு every year it has become a ritual and a routine and regular. What is the result of it? அவ்விதமான ஒரு வெளிப்புறமான ஆராதனை. When the rubber meets the road, when the real life heat and fire touches us, we melt like a wax. நிஜ வாழ்க்கையின் பிராக்டிக்கலான வாழ்க்கையினுடைய அனலும் அக்கினியும் நம்மை நெருங்கும் பொழுது மெழுகை போல் நாம் உருகி போகிறோம். ஏன் தெரியுமா? நம்ம இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வெளிப்புறமான ஒரு வேஷம். ஏன்னா நம்ம தான் பிரிச்சுட்டோமே, இது எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, இது எனக்கு உலக வாழ்க்கை. நான் இங்க செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் இருக்கு, அங்க செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் இருக்கு. எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு என்று செய்யுங்கள் என்பதை விட்டு நமக்கு அமிதமா நம்ம ஐசோலேட் பண்ணிட்டோம். அப்போ இருக்கிறப்போ you are not trained for the world when you are in the church, and you are not trained for the church when you are in the world. இது ரெண்டுல எது ஒரு பகுதியை நம்ம மிஸ் பண்ணாலும் மெழுகை போல நாம் உருகி போவோம். இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து தான் 2 தீமோத்தேயு 3:5 பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் எதை மறுதலிப்பாங்க, அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு அவர் என்ன சொல்லுகிறாரு? ஓடி போயிரு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சடங்காச்சாரமாய் சம்பிரதாயமாய் நான்
அறிந்த விதமாய், நான் இவ்விதமா எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பக்கம், உலகத்தின் வாழ்க்கை ஒரு பக்கம் என்று பிரித்து கொண்டிருக்கிறவர்களை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களை விட்டு விலகு. ஏன் தெரியுமா? உலகத்தின் அக்கினி அவர்களை நெருங்கி வரும் பொழுது, உலகத்தின் சூடு அவர்களை நெருங்கி வரும் பொழுது மெழுகை போல உருகி போவார்கள். அது உன்னையும் தாக்கும். இவர்களை விட்டு நீ விலகு, நீ விலகு. எந்த அளவுக்கு இவங்க உருகி போவாங்கன்னா, நான் எல்லாமே நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் நல்லா தானே ஆராதித்துக் கொண்டிருந்தேன், நல்லா தானே சபைக்கு போய் கொண்டிருந்தேன், எல்லாமே நல்லது. நான் ரட்சிப்பை குறித்தே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் ஏன் இப்படி பயப்படுறேன், நான் ஏன் இப்படி நடுங்குறேன்? அவர்களுக்கே அதோடைய பதில் இருக்காது. ஏன் தெரியுமா? இவ்வளவு நாள் அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருந்ததுனால நிஜம் இதனை நாம வாழ்கிற உலகம் என்ன தெரியுமா? fake until you make. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் குழந்தைகிட்ட காலேஜ்ல போய் fake until you make it. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அந்த லாஜிக்ல once you make it, you will not know the difference between fake and real, because you've been faking so long. போலித்தனமா இவ்வளவு நாள் நடந்து வந்து நீங்க நிஜத்திற்கு வரும் பொழுது நிஜத்திற்கும் போலித்தனத்திற்கும் உள்ள வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் ஆக்சுவலா நான் நிஜமா அதை செஞ்சுட்டு இருக்கேனா இல்ல நான் போலியா, you wouldn't know the difference at all. நான் வாழ்கிற உலகம் அபுதமான காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே திணிக்கிறது. fake until you make it. It's okay. நீ பிரிட்டன் பண்ணிக்கிட்டே இரு, ஒரு காலத்துல அதுவே நீ உண்மை நம்பிடுவேன். போய் சொல்லிக்கிட்டே இரு, அதுவே 10 விட சொன்னீங்கன்னா அதுவே உண்மையாயிடும். இன்னைக்கு உலகத்தோட லாஜிக் அப்படித்தானே இருக்கு. That's what they really believe or faith is in them. அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு இல்லை, அபுதமான ஒரு கிறிஸ்துவத்துல விசுவாசம் இல்லை என்பது அல்ல. ஆனால் இயேசுவானவர் சொன்னார்ல, நிலை நிற்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லை. அதான் சொன்னார், இறுதி வரை நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்பது ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பம் இறுதி வரைக்கும் நிலை நிற்கலன்னா அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் சொல்றாரு, இறுதி வரை நிலை நிற்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட இறுதி வரை நிலை நிற்கிற விசுவாசம் ஓவர் நைட்ல வராது. நான் நேற்று இரவு நான் ஒரு ஆராதனைக்கு போனேன், அங்க நான் அபிஷேகம் பெற்றேன், இனிமேல் என் வாழ்க்கையில நிலை நின்று விடுவேன் என்பது நடக்கவே நடக்காது. பிரிக் பை பிரிக், மார்டர் பை மார்டர், சிப் பை சிப், தொடர்ந்து வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல புடமிட்டு கட்டப்படுகிறது தான் அபுதமான விசுவாசம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தினுடைய செய்தியை குறித்து பல சகோதரர்கள் ரீச் அவுட் பண்ணீங்க. வனாந்திரத்தை குறித்து அண்ணன் நீங்க பேசினது, it has impacted so many of you. What that tells me actually is that நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வனாந்திரத்திற்குள்ள நடந்து கொண்டிருக்கிறீர்கள். மேபி எல்லாரும் இல்லாம இருக்கலாம், ஒவ்வொருவரும் ஒரு வனாந்திரத்திற்குள்ள நடந்து கொண்டிருக்கிறார்கள். Such personal and touching messages that men in this church have sent me saying, அண்ணா நம்ம இதை குறித்து நமக்கு ஒரு முறை எல்லாரும் நம்ம ஒரு சின்ன ஒரு மென்ஸ் ஃபெலோஷிப்பா நம்ம கலந்து நாம் பேச வேண்டும் என்று சொல்லி, I mean it really directly spoke to my heart. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் வனாந்திரங்கள் இருக்கிறது. அந்த வனாந்திரங்கள் வரும் பொழுது, உலகத்தின் வெளிச்சம் அந்த வனாந்திரத்துல அற்று போகும் பொழுது, தேவனுடைய வெளிச்சத்தை காண நம் கண்கள் திறந்திருக்கணும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது தான் சபை. ஹல்லேலூயா. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது தான் சபை. தெரியுமா? சபையில போதனை என்பதை கொண்டு வந்ததே மாடர்ன் சர்ச் தான். ஒரிஜினல் சபையில போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆரம்ப சபைகள்ல எடுத்து பாருங்க, படிப்பினை. They studied the word of God. நம்ம என்ன பண்ணோம்? எங்களுக்கு ஸ்டடிக்கெல்லாம் நேரம் இல்லை பிரதர். வந்து என்ன ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து, அரை நாள்லாம் உட்காந்து, ஒரு நாள் அரை நாள் ஆச்சு, அரை நாள் 3 மணி நேரம் ஆச்சு. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா, நைட் ஆராதனைக்கு போனோம்ப்பா, காலையில வீட்டுக்கு வந்தோம்ப்பா அப்படிங்குவாங்க. நம்ம எத்தனை பேர் அந்த ஆராதனையில இருக்க யோசிச்சு பாருங்க. அபுதமான ஆராதனையில அப்புறம் அதை ஒரு 2 மணி நேரமா கொண்டு வந்து, அப்புறம் 1 மணி நேரமா கொண்டு வந்து, அப்புறம் அரை மணி நேரமா கொண்டு வந்து, தென் அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சு, we have tuned ourselves. ஆனால் அந்த நாட்களில் அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய படிப்பினைக்குள்ளே அமர்ந்திருந்தார்கள். வேர்ட் பை வேர்ட், வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ், அந்த ஆழத்தில் அவர்கள் புடமிடப்பட்டு வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல அவர்கள் ஆயத்தப்பட்டு நின்றதுனால படிப்பறிவில்லாதவர்களும் பாமரர்களுமா இருந்த 12 அப்போஸ்தலர்களையும் அந்த மேல் வீட்டில் இருந்த 120 பேரையும் கொண்டு 50 ஆண்டுகளில தேவனால எருசலேமிலிருந்து ரோமாபுரி வரைக்கும் கிறிஸ்துவத்தை கொண்டு செல்ல முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா.
அந்த ரோமாபுரிக்கு சுவிசேஷம் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. யோபு சொன்னார், நான் பொன்னை போல் நான் அக்கினியில புடமிட்ட பின்பு பொன்னை போல விளங்குவேன். அவர்கள் புடமிடப்பட்டார்கள். அவங்களை புடமிட்ட அக்கினி எது? வசனம். என் வாழ்க்கை இந்த வசனத்தின்படி இருக்கிறதா? அவர் சொன்ன காரியங்களை நான் செய்திருக்கிறேனா? பாருங்க, இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். குருத்தோலை ஞாயிறுல பாம் சண்டே அண்ட் குட் ஃப்ரைடே பேசேஜஸ் 2 பகுதிகளை வாசிக்க கேட்டோம். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் நேரில் பார்த்துப்பீங்க, அண்ணே முதல்ல இதோட நிறுத்திருக்க வேண்டியதானே, இதை வந்து நீங்க குட் ஃப்ரைடே அன்னைக்கு வாசிக்கணும், இன்னைக்கே வாசிங்கன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் த ஹோல் கான்டெக்ஸ்ட் டுடே, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? பிரைஸ் ஆஃப் பிரேஸ். துதியின் விலைக்கரையம். அதுதான் இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு. த பிரைஸ் ஆஃப் பிரேஸ். அது அறியாமல் ஜனங்கள் போனதுனாலதான் 4 நாட்களில ஹோசானா என்னவா மாறிச்சு? அவரை சிலுவையிலே அறையும். ஹோசானா became crucify him just in 4 days. ஏன் தெரியுமா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய், அதன் பலனை மறுதலித்தவர்களாய் வாழ்ந்த காரணத்தினால. பாருங்க, பாரடாக்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பாரடாக்ஸ்னா என்னன்னா, செல்ஃப் கான்ட்ரடிக்டரி சிச்சுவேஷன், self-conflicting situation. When you look deeper into the subject, it reveals the truth. குருத்தோலை ஞாயிறும் புனித வெள்ளியும், இட்ஸ் a paradox. அந்த 4 நாட்களில் என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்பதை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அருமையான துதி ஆராதனை வேளையை சகோதரர் கிறிஸ்டியோ மெலிட்டாவை நமக்கு ஏறெடுத்தார்கள். அந்த துதி ஆராதனைக்கும் இந்த ஓசானாவிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய துதி என்றைக்கு மாறும் நமக்கே தெரியாது. அவங்க யாரும் திட்டமிட்டு வரல. The worship or the praise on the Palm Sunday was spontaneous. அவங்க யாரும் இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாரும் மீட் பண்ணி ஒரு சோஷியலைஸ் பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி வந்து இன்றைக்கு நாம் குருத்தோலை, யாரும் பிளான் பண்ணி வரல. அதே போல புனித வெள்ளி அன்றைக்கு அவங்க யாரும் திட்டமிட்டு வரல. இன்னைக்கு காலையில இன்னைக்கு ஈவினிங் நான் போய் இயேசுவை சிலுவையில் இறங்கும்போது 10 தடவை நான் கத்திட்டு வந்துடுறேன். அப்ப neither of it they planned. They did not plan the circumstances. They did not plan the அவங்க சூழ்நிலைகளை அவங்க திட்டமிடல. அவங்க எதையுமே திட்டமிடல அவங்க. ஆனா they were the instruments of somebody else's hand instead of God's hand. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படிதான். நாம் ஆயத்தமாய் விழிப்பாய் இல்லைன்னா எவருடைய கரத்தின் கருவிகளாய் நாம் மாறுவோம் என்பதை தீர்மானிக்கிறது எது? நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள். We should never, as a Christian, we can never let that happen. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொன்னார். அந்த ஒரு உறுதி நமக்கு வேணும். இப்ப இயேசுவை குறித்து இந்த ஓசானா கீதத்தை பாடின இந்த ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ஒரு உறவை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், Jesus was not a stranger for them at all. இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையின் 3.5 வருட காலத்தில், அதாவது the region of Galilee, Judea and Perea, இந்த 3 ரீஜன்ல தான் 90% of his time he spent. மொத்தமே இயேசுவானவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 150 to 200 kilometers radius, அவ்வளவுதான் அவர் டிராவல் பண்ணார். That's all he traveled actually. If you இந்த பட்டணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெத்சாயிதா, கொரேசோம் and கேப்பர்னௌம் and Judah, Samaria, pretty much இதுதான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அவருடைய ஹோம் கிரவுண்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதே மாதிரி அவர் ஒரு பெரிய என்ன சொல்றது, அவரை சுற்றி பெரிய பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவர் யாரும் பக்கத்துல நெருங்கிட முடியாது, அல்லது அவர் எப்பவாவது ரேரா தான் வருவாரு, அவரை பார்க்க முடியாது. அவ்விதமாலாம் என்னவே இல்லை. அவர் வேதம் சொல்லுகிறது நமக்கு, மத்தேயு 9வது அதிகாரத்துல நான் வாச்சனா 35-36 வாச்சனா, அவர் மனதுருக்கம் உள்ளவராய் காடு மேடெல்லாம் சுற்றி தெரிந்து பாவிகளை ரட்சித்து பிணியாளிகளை சுகமாக்கி, அந்த 2 வசனங்கள்ல he was a very very ordinary man, lived among them, walked among them, and everything that he did. அவர்கள் மேல் மனதுருகி, அதுல அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசியில வரும், மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே. they knew him personally, they loved his message, they loved his message, especially அவருடைய சுகப்படுத்துதலை ரொம்பவே விரும்பினாங்க, ரொம்பவே விரும்பினாங்க. that reflected in the singing of on the Palm Sunday. All the palm branches
அந்த garments விரித்து போடுகிறது, எல்லாம் very very singing, all that reflected there. Then what happened in 4 days? 4 நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை இது நடக்குது, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். நம்ம சில நேரத்தில் சொல்றோம் இல்லையா, இந்த வீக் எப்படி ஆரம்பிச்சதுன்னே தெரியல, அதுக்குள்ள ஃப்ரைடே வந்துருச்சு. சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்ச மாதிரி தான் இருக்கு, திரும்ப மண்டே வந்துருச்சு சொல்றோம் இல்லையா. The same way அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, what happened in these 4 days? The shouts of Hosanna on Sunday became crucify him on Friday. சண்டே என்ன சொன்னாங்க? ரட்சகரே எங்களை ரட்சியும், மெசியாவே எங்களை ரட்சியும் நாங்க. வெள்ளிக்கிழமை என்ன சொன்னாங்க? Save yourself if you can. எங்களை ரட்சியும்னு சொன்ன காலம் போய் நாளே நாள்ல என்ன சொன்னாங்க? உம்மால் கூடுமானால் நீர் இறங்கி வரும். நீர் உண்மையே முதல்ல சேவ் பண்ணி, நீர் உண்மையே சேவ் பண்ணிக்க முடியல, பாதுகாத்துக் கொள்ள முடியல, நீர் எங்க எங்களை பாதுகாக்க போறீர்? நாளே நாள். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அவர் சமாதான காரணராய் வந்தார், the prince of peace. அதனாலதான் கழுதையின் மேல் வந்தார். சகரியா 9:9 நாம் வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடி உன் ராஜா வருவார் என்று. பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவர் ஞாயிற்றுக்கிழமை உள்ள நுழைகிறார். வெள்ளிக்கிழமை he has become a rebel of peace, crucified on the cross. இவர் நம்முடைய சமாதானத்துக்கும் நம்முடைய அமைதியை குலைக்க வந்திருக்கிறவர். இவர் உயிரோடு இருந்தா நமக்கு பிரச்சனை. He became a rebel of peace. சண்டே அவர்களுடைய சாய்ஸ் யாரா இருந்தது? இயேசுவானவர். Oh, he is a great man. Oh, awesome, great. வெள்ளிக்கிழமை பரபாசே வேண்டும். எங்களுக்கு அவரை இது ஓகே. அன்னைக்கு ட்ரெண்ட் அது, இன்னைக்கு ட்ரெண்ட் இது. It's okay. I'll take Barabbas today. Sunday Jesus was a hero for them, and Friday he suddenly became a zero. Completely became a zero. சொல்ல போனா ஜீரோ விட மோசம், worse than a murderer. Barabbas was a murderer actually, கொலைகாரன். அந்த கொலைகாரன் நாங்க ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இவர் வேண்டாம் எங்களுக்கு. சமாதான பிரபுவா இருந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க போச்சு? வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது? Why? How? You know, the secret of solving a problem is recognizing it first. ஒரு பிரச்சனையை நாம தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல பிரச்சனை இருக்குன்றதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அதனாலதான் பில்லி கிரஹாம் சொன்னாரு, வெளியில இருக்கவனுக்காக அந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்குது. ஐயோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கே, ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, எப்ப பார்த்தாலும் உழன்று கொண்டு இருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுவிப்பார் உண்டா? வெளியில இருக்கவனுக்கு அந்த உணர்வு இருக்கு, இந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கான்? That's why Billy Graham said, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறிந்திருக்கேன். சோ ஒரு பிரச்சனை உள்ளது என்பதை ரெகக்னைஸ் பண்ணாம போனா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. ரோமர் சாம்ராஜ்யம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் சுமத்தின பாரத்தையும் சுமையையும், the yoke of bondage the Romans put on the Israelites, they were well aware. ஆனா பாவம் அவர்கள் மேல் சுமத்தின அந்த சுமையை அவங்க கண்டுக்கவே இல்லைன்றதை விட அவங்களுக்கு தெரியவே இல்லை. என் வாழ்க்கை நான் வாழ்கிற விதமாய் நான் யெகோவாவை அறிந்திருக்கிறதுனால this is the best life I live. அந்த சமாரியனை பாரு, அந்த புறஜாதியான பாரு, அவன் வாழ்க்கை தான் மோசம், அவன் தான். there is a யூதர்களின் எழுத்துல அவங்க எழுதியிருக்காங்க ஒரு பகுதியில், God created Samaritans to kindle the fire in hell. நரகத்தின் அக்கினியை தூண்டி விடுவதற்காக தேவன் படைத்த ஆளுங்க யாருன்னா சமாரியர்கள். அதான் அவங்களுடைய ஆட்டிடியூட். So the yoke of Romans was very obvious to them. So அதனால அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது their cry was deliverance from the obvious enemy. கண்ணால் அவர்கள் கண்ட வாதிக்கப்பட்ட அந்த ரோம சாம்ராஜ்யம் என்கிற எதிரியிலிருந்து எங்களை மீட்கிறவருக்கு பேரே மெசியா. ஆனால் கண்ணால் காணாத ஒரு எதிரி நமக்கு உண்டு, நாம் காணக்கூடாத ஒரு எதிரி நமக்கு உண்டு. அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறான். அந்த எதிரியை குறித்து எந்த உணர்வில்லாத ஒரு இருதயம். அதனாலதான் சொன்னேன், பாவி என்று நாம் உணராவிட்டால் ரட்சகர் என்பது நமக்கு தேவையே இருக்காது. The first step in solving a problem is recognizing that they had a problem. அந்த ஜனங்கள் மத்தியில அந்த உணர்வு இல்லை, ஒரு உணர்வு இல்லை. I'm perfect the way I am. அதனாலதான் அந்த பரிசேயன் போய் ஜெபிக்கிறான், என்னை பாருங்க, அந்த வாசல்ல நிக்கிறான் இந்த சமாரியனை பாருங்க. That's why that was the nature of their life, and carelessness about the oppression of their soul or spirit.
என் மாம்சத்திற்கு விடுதலை வேண்டும், எனக்கு ஐஸ்வர்யங்கள் வேண்டும், அதற்கு தடையாய் இருக்கிற இந்த ரோம சாம்ராஜ்யம் முறிக்கப்பட வேண்டும். அது முறிக்கிறதற்கு வருகிறவரே மெசியா. அந்த மெசியா ஆண்டவர் அனுப்புனாரா இல்ல சாத்தான் அனுப்புனானா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை விடுதலை. அது யார் கொண்டு வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதுதான் அவர்களுடைய நோக்கம். That's what is the expectation mismatch. அதான் the people paradox. In other words, அவர்கள் அவரை முகமுகமாய் அறிந்திருந்தார்கள், அவருடைய போதனையை நேசித்திருந்தார்கள், அவருடைய அற்புதங்களின் பலனை உணர்ந்து ருசித்து அவர்கள் சந்தோஷித்திருந்தார்கள். ஆனால் அவரை அறியவே இல்லை. They knew him but did not know him. அதுதான் உண்மை அன்றைக்கு. அதனாலதான் அவங்களால வெள்ளிக்கிழமை அன்று ஓசானா என்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று ஓசானா என்றும் வெள்ளிக்கிழமை என்று அவரை சிலுவையில் அறையும் என்று எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, இதனாலதான் யாக்கோபு தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுவாரு, இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் எது? நம்முடைய நாக்கு. The tongue has a power to build and destroy. And they flipped between these two seamlessly. எதனால இவ்விதமாய் நடந்தது? இப்ப நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்துல வாழ்க்கையில ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் we could do the same thing today. நாம் எச்சரிக்கையா இருந்து நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை காத்துக்கொள்ளாமல் போனால், ஏன்னா இந்த ரகசியத்தை அறிந்திருந்ததுனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், நீடிய ஓட்டத்தை நான் ஓடினேன். எதை காத்துக்கொண்டேன்? என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்பா, என் சபைகள் விட்டுருங்க, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். சபை கர்த்தருடையது, விசுவாசிகள் ஆத்துமாக்கள் அவருடையது, ரட்சிக்கிறவர் கர்த்தர். கட்டின ஆலயங்கள் வேற, ஸ்தாபித்த சபைகள் எல்லாம் வேற. The biggest victory in my life is guarding my faith. என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற உணர்வில்லாத இருதயம் இருந்ததுனாலேயே இஸ்ரவேல் ஜனங்களால ஞாயிற்றுக்கிழமை ஓசானா என்றும் வெள்ளிக்கிழமை என்று அவரை சிலுவையில் அறையும் என்றும், ஞாயிற்றுக்கிழமை இயேசு என்றும் வெள்ளிக்கிழமை பரபாஸ் என்றும் அவர்களால நாக்கூசாமல் சொல்ல முடிந்தது. நான் எப்படி காத்துக்கொள்வது? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில how do I guard my faith? அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். The nature and their perception of faith. அவர்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்தது என்ன? அவர்கள் அதாவது இது ஒரு எச்சரிக்கை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. முதலாவது காரியம், விசுவாசம் என்பது என்ன என்பது நமக்கு தெரியணும் முதல்ல. ஏன்னா இன்றைக்கு நாம் சொல்றோம், அந்த கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் வந்தாங்க. அந்த 1,00,000 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க பாவ மன்னிப்பின் ஜெபத்தை கொடுத்து சிட்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம உண்மையிலே நம்ம இந்தியால இருந்து நம்ம வர்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே நீங்க கிறிஸ்துவ தேசமா இருக்கணும் அப்படிதான் பாக்குறோமா நாம? அபதமா இல்லை. சோ அப்ப நம்முடைய விசுவாசம் என்பது என்ன? முதலாவது பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் a covenant. Faith is a covenant. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இப்ப கணவனும் மனைவியும் அமர்ந்திருக்கிறோம் என்றால் there is a covenant between the husband and wife that you will live. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா இருந்து there is a covenant between the two. Even in the business world, the whole attorney's world, the legal world lives and thrives on that. அதே அவ்விதமான ஒரு விசுவாசம் என்பது it is a covenant. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களில விசுவாசம் என்பது it just yet another part of their life. என் வாழ்க்கையில எவ்வளவோ பகுதிகள் இருக்கிறது, அதுல ஒரு பகுதி எனக்கு விசுவாசம். என் வசதிக்கு அதை நான் உபயோகப்படுத்திக் கொள்ளுவேன், என் தேவைக்கு அதை நான் உபயோகப்படுத்திக் கொள்ளுவேன். என் வாழ்க்கையில நான் நல்ல இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஐசோலேஷன் மாத்திரம் கிடையாது, ஐசோலேட்டட் அண்ட் இன்சுலேட்டட். இன்சுலேட்டட் அந்த வயர், 2 வயர் எதுக்கு இன்சுலேட் பண்ணுவீங்க? ஷார்ட் சர்க்யூட் ஆயிடக்கூடாது. அப்படிதான் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையும், ஆலயத்திற்கு செல்லுகிறது, பலிகளை செலுத்துகிறது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். என் வாழ்க்கையில நான் வாழ்கிற விதமாய் வாழ்கிறது இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். வெல் இன்சுலேட்டட். இதுக்கு அதுக்கு சம்பந்தமே வேண்டாம், இதுக்கு அதுக்கு தொடர்பு படுத்த வேண்டாம். நான் ஓய்வு நாளை ஆசரித்துட்டேனா, நான் தகன பலிகளை செலுத்திட்டேனா, கதை முடிஞ்சது. அடுத்து என்னுடைய ரெகுலர் வாழ்க்கைக்கு நான் திரும்பி போகிறேன். They had a very very insulated life.
விசுவாசம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமா இருக்கு. இட் இஸ் நாட் a foundation or cornerstone. ஆனா நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்கிற அஸ்திபாரத்தில கட்டப்பட்டு கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாய் கொண்டு என்று நமக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அதனால சொல்ல போனா அவங்க கூட ஒரு காரணம் சொல்லுகிறதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களுக்கு எனக்கு அந்த முகாந்திரமே இல்லை. திட்டமும் தெளிவுமாய் வசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தின் அடித்தளத்தில் நாம் அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டு தேவனை மூலைக்கல்லாய் கொண்டு நாம் எழுப்பி வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, it was a religion, ritual, custom that was passed on to them. இன்று உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், as a challenge I ask you, how many of you chose Jesus? யோசிச்சு பாருங்க, எத்தனை தலைமுறைகளாய் கிறிஸ்துவங்களா இருக்காங்க நம்முடைய மூதாதையர்கள். ஏன் நான் கிறிஸ்துவன்? நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தேன். நான் எங்க பரம்பரையா எங்க லினியேஜ்ல எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? எங்க லினியேஜ்ல எத்தனை பிஷப்ஸ் இருக்காங்க தெரியுமா? நாங்க எத்தனை ஆலயங்கள் கட்டியிருக்கோம். why are you a Christian? அந்த கேள்வி கேட்டிருக்கோம் நாம என்னைக்காவது நம்ம பார்த்து அந்த கேள்வியை கேட்காததுனால நான் ஏன் இயேசுவை நேசிக்கிறேன், நான் ஏன் அவர் போதனைகளை கேட்கிறேன், நான் அந்த கேள்வியை தங்களுக்கு தாங்களே அவர்கள் கேட்காமல் போனதுனால ஓசானாவுக்கும் சிலுவைக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு ட்ரெண்ட் எதுவோ நான் அதை பிக்கப் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், தலைமுறையாய் இயேசுவை அறிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தனி மனுஷனாய் தனி மனுஷியாய் என்றாவது ஒரு நாள் ஏன் இயேசு என் தேவன் கேட்டிருக்கீங்களா? கேட்கணும். அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு இல்லாவிட்டால், ஏன்னா without that relationship, thriving strong relationship, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எக்காரணத்திற்காவது நம்முடைய மனைவியை நாம் விட்டுக் கொடுப்போமா? எந்த காரியத்திலையும் கணவனை விட்டுக் கொடுப்போம். ஏன்? that thriving relationship. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் ஹஸ்பண்ட் வைஃப் பாக்குறாங்கன்னா அந்த thriving relationship இருக்குமா? very very difficult and challenging. அவர்களுக்கு அந்த ஒரு உறவு என்பதல்ல, மதம் இருந்தது. they had a religion but they never had a relationship. அவர் ஏதோ வர்றாரு போறாரு, ஏதோ அவர் சொல்ற கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு அவர் பிரசங்கம் பண்றது, அதோட போயிட்டே இருப்போம். இதுல என்ன பெரிய விஷயம்? that's what was their life, a tradition. அவர்களுடைய மூதாதையர்கள் அவர்களுக்கு கடந்து போக கொடுத்த ஒரு ட்ரெடிஷன், அவ்வளவுதான். எதுக்கு ஆலயத்துக்கு போறீங்க, எதுக்கு தகன பலிகள் செலுத்துறீங்க? எங்க அப்பா செஞ்சாரு, எங்க தாத்தா செஞ்சாரு, பரம்பரையா நாங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? that was what Israelites worship. எசேக்கியேல் காலத்துல நடந்த அதே தவறுகளை இயேசுவின் காலத்திலே அவங்க செய்தாங்க. எசேக்கியேல் காலத்துல எசேக்கியேல் அதான் சொல்றாரு, நீங்க ஆலயத்தை பற்றி கொண்டு அந்த ஆலயத்தின் தேவனை விட்டுவிட்டீங்க. ஆலயத்தின் தேவனை விட்டுட்டு வெறும் நீங்க ஆலயத்துல போய் நீங்க தகன பலிகளை செலுத்துறதுல யாருக்கு செலுத்துறீங்க, எதற்கு செலுத்துகிறீர்கள்? எசேக்கியேல் கேட்கிறார். எத்தனை வருடங்கள் கழித்து பாருங்க, சகரியா 9:9 குறித்து நாம் வாசித்தோம். இயேசுவானவர் பிறக்கிறதற்கு 550 வருடங்களுக்கு முன்பாய் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் சகரியா 9:9. யோசிச்சு பாருங்க. சும்மா வந்து ரேண்டமா எப்பவோ வந்தாரு எப்பவோ போனாருன்றல்ல, 500+ years back it was prophesied. சும்மா வந்து மெசியாவை போல ஒருவர் அப்படிலாம் இல்ல. எப்படி வருவார், எதன் மேல் ஏறி வருவார், அது கூட என்ன இருக்கும்? வெறும் கழுதையின் மாத்திரம் இல்ல, அதோட கூட ஒரு குட்டி. look at the level of details that was prophesied. திட்டமும் தெளிவுமாய் நாம் எச்சரிக்கையா இல்லாவிட்டால், there is a saying, those who do not remember the history are condemned to repeat it. சரித்திரத்தை அறியாத ஜனங்களுக்கு என்ன நடக்கும்? அதே சரித்திரம் திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில. நாம் அவிதமாய் செய்யாத படிக்கு. சோ நம்முடைய வாழ்க்கையில if you cannot answer that question sincerely, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஏன் கிறிஸ்தவன், நான் ஏன் கிறிஸ்தவன் என்கிற கேள்விக்கு ஒரு நியாயமாய் ஒரு உத்தமமாய் பதில் இல்லை என்றால் அவரை நாம் இன்னும் அதிகமாய் தேட வேண்டியது அவசியம். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால நாம் ஒரு நாளும் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. பரலோக ராஜ்யம் ஒரு நாளும் நமக்கு சொந்தமாக இருக்காது. That answer need to be deeply personal.
டீப்லி பர்சனல். அதாவது ஒரு நல்ல வயதான ஒரு தம்பதிகள் யாரையாவது பார்த்து கேளுங்க, why do you love your wife or why do you love your husband என்று. அவங்க ரெண்டு பேரும் they may not be the best of the best model couple or அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, in all their ups and downs she has been with me or he has been with me. அந்த ஒரு உணர்வுள்ள ஒரு பாண்டிங் அவர்களுக்கு மத்தியில இருக்கும். நம்முடைய இருதயத்திலிருந்து அவ்வளவு ஆழமாய் நம்ம அந்த பதிலை சொல்ல முடியலன்னா, இன்றைக்கு இந்த குருத்தோலையாற்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் எதற்காக அவருக்கு நான் ஓசானா பாடுகிறேன்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலவா? ஏன்னா இந்த கேள்வி நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கணும். ஏன் தெரியுமா? தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையில் இந்த கேள்வி இருந்தது. அதனாலதான் எலியா சொன்னாரு, I am no better than my ancestors. என் மூதாதையரை விட நான் ஒரு பிடி கூட தேறினவன் அல்ல. அதே மட்டம் தான் நானும், அதே கேவலம் தான் நானும். யார் சொன்னது? யாரு? எலியா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். பிரியமானவர்களே, எலியாவா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு நீங்களா இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், அந்த ஒரு உறவு நமக்கு இல்லை என்றால், அந்த கேள்விக்கு நாம் அனுதினம் நமக்குள்ளாய் நாம் பதிலை தேடாமல் இருந்தோம் என்றால், நான் ஏன் என்று நான் இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், ஏன் அவரின் தேவனாய் இருக்கிறார், ஏன் அவரை நான் ரட்சகர் என்று சொல்லுகிறேன் என்ற கேள்விக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேடுதல் இல்லாவிட்டால், நிச்சயமாய் நாம ஒரு நாள் கேட்போம், I am no better than my ancestors. I am no better than my ancestors. ஏன்னா 1 ராஜாக்கள் 19:4 வாசிக்கிறோம், எலியா சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அவங்களே மோசம், நான் அவங்களை விட நல்லவன் அல்ல. அப்படின்னா அவங்களை விட நான் மோசம் இன்னும். ஏன் தெரியுமா? அந்த நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்பது, நான் once again like I said in the beginning, என்றைக்கோ நடந்த ஒன்றை இன்னைக்கு வந்து சடங்கு பூர்வமா நம்ம இந்தியால இருந்த கையில ஒரு குருத்தோலை வரை கொடுத்துருவாங்க, ஒரு 4 தடவை ஆடிட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்பதற்காக நாம வரல. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று நாம் வருகிறது, வரப்போகிற ராஜாவை நம் கண் முன்னால் நிறுத்தி, ஹalleluya ஹalleluya, அதற்காக தான் நாம ஜீவித்திருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்றைக்கோ அவர் நம்மளை எடுத்திருக்கலாம். இன்றைய நாட்களில் நம் கொண்டாட்டம் நமக்கு அதை குறித்து தான் நமக்கு இருக்கணும். அத பாருங்க, எலியா பார்க்கிறாரு, மோர் than ஜெசபல், எலியாவுடைய இருதயம் அவரை குத்தினது. நான் அக்கினியை இறக்கினவன் தான், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் தான், உண்மைதான். ஆனா அந்த தேவனுடைய அக்கினி என்னை பயமுறுத்துதுன்னா காட்டிலும், இந்த ஆஃப்டர் ஆல் எசபேல் என்னை பயமுறுத்திட்டாளே, என் விசுவாசம் எங்க போச்சு? எலியா தடுமாறினார். அதே போல, ஆமா, அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் நான் குற்றப்படுத்தினேன், அது உண்மைதான். ஆனா அதே பயத்திற்குள்ள நான் போய் விழுந்தேனே, என் விசுவாசம் எங்கே போயிற்று? நான் தீர்க்கதரிசி தான், ஆனா என்னுடைய மூதாதைகளை போல அல்ல, நான் தீர்க்கதரிசி தான். ஆனா கடைசியில் அவங்கள மாதிரி தானே நானும் நடந்தேன். எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? The more I thought I am different, the more same I am. அதுதான் எலியாவுக்குள்ள இருந்த போராட்டம். பிரியமானவர்களே, how are we different? How are we different? அதனாலதான் வேதம் சொல்லுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நீங்களும் நானும் பாடுள்ள மனுஷிகள். நமக்குள்ள அவரோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற, பலப்படுத்திக் கொள்ளுகிற, அஸ்திபாரப்படுத்திக் கொள்ளுகிற, உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வைராகியம், ஒரு வாஞ்சை, ஒரு பிரயாசம், ஒரு முயற்சி நமக்குள்ள இருக்குதா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வசனத்தை கேட்பேன், அதோட விட்டது. எனக்கு வீக் டேஸ்லாம் பைபிள் வாசிக்கலாம் எனக்கு டைமே இல்லை பிரதர். வீக் டேஸ்ல ஜபத்துக்கெல்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? உலகத்தின் அக்கினி நம்ம இடத்துல வரும் பொழுது மெழுகை போல உருகி போவோம். அன்னைக்கு என்ன செய்வோம் தெரியுமா? யாருக்கு ஃபோன் பண்ணலாம் ப்ரே பண்றதுக்கு, யார்கிட்ட முறையிடலாம், எங்க போய் புலம்பலாம், அப்படிதான் நமக்கு தோணும். ஏன்னா நம் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவனை நாம் அறியாமல் போனதுனால, திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு போர்க்களத்தில் நின்னா என்ன செய்ய முடியும்? சரணடைய மட்டும்தான் நம்மால முடியும். So my question to you is that on this Palm Sunday, you are identified by your faith as a Christian. Have you identified your faith? உங்களுடைய விசுவாசத்தினால, உங்களுடைய நம்பிக்கையினாலே கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி உங்களிடத்துல, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீர்களா? Have you identified your faith? Have you answered that question honestly as to why I am a Christian?
அந்த கேள்விக்கு நீங்கள் விடை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் it will stand only until the world hits us. அந்த கேள்விக்கு நிச்சயமா நாம் பதில். Now coming back to the question, what changed Israelites' cry? முதலாவது, அவர்களுடைய விசுவாசம் அவர்களுடைய சொந்தமானது அல்ல. அவர்களுடைய விசுவாசம் எங்க இருந்து வந்து? அவங்களுடைய பாரம்பரியத்திலிருந்து, அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து, அவர்களுடைய பலி செலுத்துகிற முறைமைகளிலிருந்து, அவர்களுடைய மூதாதையர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசம் சுயமாய் அவர்கள் இருதயத்துல எழும்பினதில்லை. இரண்டாவது, மெசியாவை குறித்ததான ஒரு எதிர்நோக்குதல் எங்க இருந்து வந்துச்சு? அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து எழும்பினதா? இல்லை, அதுவும் மூதாதையர்களிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டது. அவர்களுடைய ஓசானா என்கிற அந்த குரல், ஓ லார்ட் சேவஸ் என்கிற குரல், அவர்கள் ஆத்மாவிற்காக அவங்க எழுப்பின குரலா? இல்லை, ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து என்ன வெளிப்படுது. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் பல நேரத்தில் அப்படித்தானே இருக்கு. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவரே, ஏன்னா தேவைக்கு மாத்திரம் அவங்க எப்படி தேடினாங்களோ இவர் செய்யறாரு. அப்பா புதுமை செய்கிற இயேசுவை எனக்கு இன்னொரு 10 இயேசுவை சேர்த்து கூட கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். இப்படியே அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கு வீட்டுல ஒரு ரூம் கூட நான் கொடுத்துட்றேன். நான் அவர் தங்கி இருக்கட்டும், இருந்து அவர் அற்புதமா செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், எங்க வீட்டுல பிரெட்டா வந்துகிட்டு இருக்கட்டும், ஒயினா வந்துகிட்டு இருக்கட்டும், எனக்கு அது போதும். That's what they preferred. அந்த இயேசுவை எனக்கு தெரியும். இது என்ன திடீர்னு ஒரு இப்படி அடிச்சு ரத்த சிந்த இப்படிலாம் நிக்கிறது, இது நமக்கு ஒத்து வராது. ஏன்னா everything was passed down by generations. அவங்க இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து அவர்களுடைய ஒசானா என்கிற குரல் அவங்க ஆத்மாவிற்காய் அல்ல, உலகத்தின் விடுதலைக்காய். இன்றைக்கு நாம் வெறும் உலகத்தின் விடுதலைக்காய் அவரை தேடுகிறோமா, அல்லது நம்முடைய ஆத்மாவின் விடுதலைக்காய்? அவரை குறித்து சொல்லும்போது அழகான ஒரு பிரயோகம் இருக்கிறது. அவரின் ஆத்தும நேசர். அவரின் ஆத்தும நேசர். அவர் என் ஆத்மாவை நேசிக்கிறது மாத்திரமல்ல, என் ஆத்மாவை ரட்சிக்க தன் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, என் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து அவரை நான் நேசிக்கிறேன். அதான் அந்த பெயருடைய அர்த்தம். அவரின் ஆத்ம நேசர் ஆயிருக்கிறார். பாருங்க, ஹியூமன் நேச்சர் is to define God by their expectations. நம்முடைய எதிர்பார்ப்புகளை கொண்டு சித்தரித்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாய் அவர் இருந்தார் அவர்களுக்கு. மெசியானா எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் இருந்துச்சு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும், ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், எங்களை விடுதலைப்படுத்தணும், அப்புறம் அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடும், மீதி நாம பார்க்கணும். That they had a definition for their own God. In other words, எங்களுக்கு பணிவிடை செய்கிற இயேசுவானவரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. No problem at all, because he was serving them continuously. அவங்களை தேடி போய் சுகமாக்குறது, சாப்பாடு இல்லாதப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, பிணியா மரித்தோரை உயிரோடு இருந்து எழுப்புகிறது, நல்ல காதுக்கு இனிமையான வசனங்களை பேசுகிறது, தேவனுடைய சத்தியங்களை விளக்கி சொல்றது. இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட என்ன தெரியுமா? enemy is my friend. அவர்களுக்கு இந்த பரிசேயர் சதுசேயர் யாரையும் பிடிக்காது. ஏன்னா அவங்க எல்லாரும் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இவர் அவங்கள போட்டு எப்ப பார்த்தா திட்டிட்டு இருக்காரா? எஸ், தட்ஸ் ரைட், that I agree with it. அது நான் ஒத்துக்கிறேன் நான். Because you keep convicting me, now I have somebody to talk. என்னால அவ்வளோ வியாக்கியானமா பேச தெரியாது, எனக்கு வசனம் தெரியாது, எனக்கு காரியங்கள் தெரியாது. ஆனா அப்படி பேசுற ஒருத்தர் வந்துட்டார். அவர் என்ன சொன்னார்? விரியன் பாபு குட்டிகளே. ஆமா ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன், அவங்க விரியன் பாபு குட்டிகள் தான். ஆனா இவங்களுடைய நிலைமை என்னன்றத ஒரு விஷயம் கூட அவங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை, இல்லையா? So they had a God whom they constructed. They figured out, yes, இப்படிதான், இவர் இப்படிதான் இருக்கணும். I want to be served and I am not ready to serve. இது இஸ்ரவேல் காலத்துல மாத்திரமா? ஏன் ஈவன் நம்முடைய சீஷர்களுடைய காலத்திலோ, யோவான் 14:8 பிலிப்பு இயேசுவை பார்த்து கேட்பாரு, நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் சொல்லிட்டீங்க, எல்லாம் பேசிட்டீங்க, எல்லாம் போதிச்சிட்டீங்க, நாங்க நம்புறோம், எல்லாம் பண்றோம், அதெல்லாம் விட்டுருங்க, ஆனா அப்பாவை மட்டும் எங்களுக்கு ஒரு இடம் காமிச்சிருங்க, பிதாவை மட்டும் ஒரு தடவை காமிச்சிருங்க, அவரை பார்த்துட்டோம்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க சொல்றதெல்லாம் பாருங்க. அவரோடு இருந்த சீஷன் பிலிப்பு அவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும். அதோட நிறுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அது எங்களுக்கு போதும். That suffices. என்னன்னா அவர் பிலிப்புடைய இருதயத்துல எவ்வளவு விசுவசித்தாலும், எவ்வளவு இயேசுவை பின்பற்றினாலும், பிலிப்புடைய இருதயத்துல என்ன? Jesus is not enough for me. இன்னும் எனக்கு பத்தல, கொஞ்சம் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல, கொஞ்சம் கேப் என் விசுவாசத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஒரு தடவை பிதா வந்து இவருக்கு சர்டிஃபை பண்ணிட்டாருன்னா நம்ம நம்பிக்கை இருக்கப்போம்.
இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ ஜீசஸ் பிளஸ் தியாலஜிஸ், எவ்வளோ ஜீசஸ் பிளஸ் தியாலஜிஸ். அந்த பிளஸ்ன்னு இருந்தாலே அது கிறிஸ்துவமே கிடையாது. இயேசு நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த நாளிலும் நமக்கு போதுமானதா இருக்கிறது. We don't need any plus added unto Jesus. ஆனா பிலிப்பு ஒரு சீஷன் சொல்லுகிறான், எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம் ஆண்டவரே, ஆனா ஒரு தடவை பிதாவே எனக்கு அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். பிதாவே என்று அவர் கேட்கிறது யார? என்னுடைய மூதாதைகள் எனக்கு கற்றுக் கொடுத்த யெகோவா தேவன் எனக்கு காட்டிருங்க. அந்த யெகோவா தேவன் ஒரு இடத்துல உங்களை சர்டிஃபை பண்ணிட்டார்னா that's okay for me. That's okay for me. You know, if all works till the end, நான் நம்புறேன். You know, அவர் தொடர்ந்து அற்புதங்களை நடத்தி கொண்டிருந்தால் நான் அவரை நம்புகிறேன். அவர் என்னை ரோமர்களிலிருந்து விடுவித்தால் நான் அவரை நம்புகிறேன். என் சகல காரியங்கள் அவர்களுடைய தேவையை தான் முன்னிறுத்தினார்களே தவிர இயேசுவை அவர்கள் முன்னிறுத்தல. But that's not enough to go all in. ஜீசஸ் நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், எவ்வளவு வேணா பண்ணிருக்கலாம், என்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுக்க அது எனக்கு பத்தாது என்கிற நிலையில தான். சொல்ல போனா அவங்க எப்படின்னா, ஜீசஸ் வாஸ் a social experiment for them. சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு, அவ்வளவுதான். if the expected outcome comes, it's good. if not, it's not a problem. ஏன்னா நான் நினைக்கிறதெல்லாம் அவர் செஞ்சார்னா, ரோமர்கள்ட்ட விடுவித்தார்னா, எல்லாம் பண்ணார்னா நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு என்ன, நோ வின் ஆர் நோ லூஸ். நான் இழக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, நான் பிடிச்சிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அபுதமான விசுவாசத்தை தான் அவங்க பெற்றிருந்தாங்க. ஏன்னா இயேசுவானவர் இதை அறிந்ததுனால தான் யோவான் 6:26 அவர் சொல்லுகிறார். யோவான் 6:26 வசனத்தை எடுத்து பார்த்து சொன்னா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பிரதியுத்தரமாய் இயேசுவானவர் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இட்ஸ் ட்ரூ ஈவன் டுடே ஃபார் அஸ். ஆக்சுவலா வாசிக்கலாமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுவீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இன்றைக்கும் அற்புதம் செய்கிற இயேசுவை தேடுகிறவர்கள் அநேகம் பேர். ஆனால் ஆவியில, உலகத்தின் அனலில, உலகத்தின் வனாந்திரங்களில நாம் கடந்து செல்லும் பொழுது இயேசுவை தேடுகிறவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? ரொம்ப ஈஸியா இஸ்ரவேலர்களை பார்த்து நாம் கை நீட்டலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது? அதனாலதான் சொன்னேன், விசுவாசம் என்பது ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவர் சொல்றாரு, அமல் ஏதோ சொல்றாரு நான் நம்புறேன் அப்படி என்பதல்ல. விசுவாசம் என்பது ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் a covenant that you make. அந்த உடன்படிக்கை இருக்கணும்னா முதல்ல 2 பேர் வேணும். அந்த 2 பேருக்கு இடையில ஒரு புரிதலும் அறிதலும் ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பும் வேணும். ஒரு நல்ல உறவு வேண்டும் அவங்க 2 பேருக்கு இடையில. யாராவது ஒருத்தர் வந்து என் வைஃப் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கன்னு உங்கள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வாட்? Because there is a pre-existing relationship with them. Covenant faith. அதுதான் covenant faith. நம்ம பிரியமானவர்களே, முதல் கேள்வி நம்முடைய வாழ்க்கையில, how is your faith tonight? அது உங்கள் இருதயத்தின், உங்கள் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து வந்ததா, அல்லது உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து, மூதாதையரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொண்டதா? ஒருவேளை பெற்றுக்கொண்டதா இருந்தா இந்த இரவுல அவரை பார்த்து கேட்போமா, அப்பா, why do I love you? Reveal it to me. Do you love him enough? என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டங்கள் எப்படி இருந்தாலும், ஒரு அழகான பாடல், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அழிந்தாலும், நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஆமென். ஆமென். Regardless of the outcome of my life, regardless of my health, regardless of my job situation, regardless of my circumstances, regardless of the wilderness that I'm walking through, regardless of anything in my life, Lord, I trust in you. That is covenant faith. அதுதான் உடன்படிக்கையின் விசுவாசம். உடன்படிக்கையின் விசுவாசம். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? ஒன்னு covenant faith. இன்னொன்னு, faith is a commitment. First thing I said, faith is a covenant. Second thing I'm saying, faith is a commitment. It takes commitment from our heart. It takes, for example, திருமணம் அன்று கணவனும் மனைவியும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நாம் நுழைகிறோம்.
அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா நாங்க எப்படி வாழ்ந்துமோ நாங்க வாழ்ந்தா எப்படி இருக்கும்? You need that commitment every single day. Covenant may happen once, but commitment need to happen every single day. ஒவ்வொரு நாளும் everything that I do is in the interest of my wife and children. Everything that I do is in the interest of my husband and children. Everything I do is in the interest of my parents. I would not do anything otherwise, because that is a commitment I make every single day. எதுக்கு வேலைக்கு போறீங்க? வீட்டில் என்னோட ஒய்ஃபோட தொந்தரவு தாங்க முடியல நான் வேலைக்கு போறீங்க? No, you want to provide for them. சில நாள் அப்படி போறதும் உண்டு. That's a different story. You know, a staff of mine once came and said, அந்த பையன் வந்து he was in his paternity. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா யூஸ்வலி எங்களுக்கு ஆங்கர் டேன்னு ஒன்று உண்டு. அந்த பேட்டர்னிட்டி திடீர்னு ஆங்கர் டேல வந்து ஆஃபீஸில் உட்காந்துருந்தான். யூ ஆர் ஆன் யுவர் பேட்டர்னிட்டி, குழந்தை அந்த லீவ்ல இருக்கீல்ல அப்படின்னு கேட்டா, I needed some relief. I needed some breathing time. அதனால தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஸோ சில நேரங்கள் அப்படி இருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த கமிட்மெண்ட் தினசரி வாழ்க்கையில. So faith is not something you declare one time, you declare in one place and then walk away. That faith should reflect in your commitment every single day. இயேசுவை மையமாய் கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த இது கேட்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். It's very obvious, very easy. ஆனா வந்து we pull for God when as long as he pulls for us. And you know, we seek him only in our need and everything. Rest of the time we take care of our own, நம்மளுடைய சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். This is where I said earlier, we many times forget the fact that our life is a second chance. இரண்டாவது வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now, you don't need to raise your hands. Just honestly ask yourself in your heart. போன வாரம் முழுவதும் in a non-spiritual environment when you were, how many times you praised and prayed? For example, நம்ம எல்லாரும் ஆஃபீஸ் போயிருப்போம் போன வாரம். ஆஃபீஸ்ல எத்தனை முறை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க துதித்தீங்க, ஆராதித்தீங்க, ஜெபித்தீங்க? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. துதிக்கிற விதங்கள் வேற மாதிரி இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம கரங்களை உயர்த்தி சத்தம் போட்டு நம்ம பாடுற மாதிரி நம்ம ஆஃபீஸ்ல நம்ம செய்ய முடியாது. தட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ஆல்சோ. தேவையும் இல்லை. ஆனால் when you were stuck in a court for a too long time, when you were in a difficult meeting, when you are facing something, எத்தனை முறை அலுவலகத்துல போன வாரம் ஒரு துதியோ, ஒரு ஆராதனையோ, ஒரு ஜெபமோ எழும்பினது? நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை ஆலயம் என்கிற ஒரு 4 சுவர்களுக்குள்ள அதை அடக்கிட்டு அங்க போனா எனக்கு வேற வேலை எல்லாம் இருக்கு. I don't have time for this. How many times we really praised? Then what is wrong with these Israelites shutting down all the worship to the temple and living the way they wanted to live? அதற்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய எருசலேம்ல ஒரு பெரிய தேவாலயம் இருந்துச்சு, நமக்கு ஒரு ஹால் இருக்குது, அவ்வளவுதான். பட் நம்ம 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படி இருந்தா? You know, praise or prayer or worship is not like, you know, the linguistic things what we do. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி நான் நிற்கிறேன் ஆண்டவரே, அதை சொல்லுகிறதுக்கு பேர் தான் ஜெபம், அதை சொல்லுகிறதுக்கு பேர் தான் ஆராதனை. It is very very simple. அதை சொல்லுகிறதுக்கு பேர் தான் ஆராதனை. அப்பா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்பா என் கூட இருங்க, என்ன நடத்துங்க. I have to finish this course by end of the day today. இன்னைக்கு நாளைக்குள்ள நான் முடிக்கணும். என்னை எதிர்த்து இவ்வளவு காரியங்கள் பேசுகிறாங்க, அந்த மீட்டிங்ல நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு பேர் தான் நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறதுன்றது. இல்லைன்னா நமக்கு என்ன சொல்லும்? அந்த கவலைகளுக்குள்ள போக 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 சாத்தான் வருவான். எலியா கிட்ட சொன்ன அதே சாத்தான் உங்கள்ட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ என்ன பெரிய ஆளு, அவனும் புலம்புறான், நீயும் புலம்புற, உங்க அப்பாவும் புலம்புனாங்க, நீயும் புலம்புற, உங்க தாத்தாவும் புலம்புனாரு, நீயும் புலம்புற. வாட்ஸ் a big deal? இன்னமும் பெரிய நான் கிறிஸ்துவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் இப்படிதான் சொல்லிட்டு வாட்ஸ் இட்? சாத்தான் நிச்சயமா வந்து காலில் பேசுவான். He knows the opportune time. ஏன்னா இயேசுவுடைய சோதனை குறித்து பேசும்போதே சொல்லியிருக்குது, கடைசியில் அழகா அந்த வசனம் முடியும். Until the opportune time, Satan left him. சத்துரு எப்ப விலகி போனானா, மீண்டுமாய் ஒரு நல்ல சமயம் கிடைக்கிற வரைக்கும் அப்ப நான் திரும்பி வரேன் என்று வனாந்தரத்திலிருந்து இயேசு விட்டு விலகி போனான். நீங்களும் நானா இப்ப ஏமாத்திரம். He'll be waiting and watching. We'll be waiting and watching. நீங்க அந்த எச்சரிக்கையா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம நாடாகமத்தில் நாம் வாசிப்போம், அழைத்தது தேவன், ஜனங்களை நடத்தினது தேவன்.
ஜனங்கள் கண்முன்னால் நெருப்பு அக்கினி தூணாகவும் மேகஸ்தம்பமாகவும் நின்றது தேவன். ஆனால் நாடாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், அதை 10வது அதிகாரத்துல வரும், நாம் வாசிக்கிறோம், அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, அதனால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, தேவன் அழைத்தவர்கள், தேவன் நடத்தினவர்கள், தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள், ஆனா தேவனுக்கு அவர்களிடத்துல பிரியமில்லை. அதனால் அவர்கள் வனாந்திரத்துல, இந்த உலகம் என்கிற வனாந்திரத்துல நாம் நடக்கிற நாட்களில உங்களையும் என்னையும் தேவன் பிரியமாய் காத்து நடத்த வேண்டும் என்றால் அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா நான் உண்மை மாத்திரம் நம்பி நிற்கிறாங்க. தானியேலுக்கு 5 ராஜாக்களின் கண்களிலே தயவை பெற்றுக் கொடுத்தீர், எனக்கு பெற்றுக் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை, இந்த எரிகோ மதில், அப்பா நீர் அதை உடைக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே, உம்மால ஒரு மதிலை நான் தாண்டுவேன் ஆண்டவரே. ஏன்னா அது என் பலத்துல இல்ல, உம்முடைய பலத்துல, என் எஜுகேஷன் இல்ல ஆண்டவரே, அப்பா என்னுடைய குவாலிபிகேஷன் அல்ல, என்னுடைய பொசிஷன் அல்ல, உம்மால. அந்த டிபெண்டன்ஸை நாம் அவருடைய இருதயத்துல ஆழத்துல இருந்து அவருக்கு நாம் சொல்ல 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 எதிரி பின்வாங்குவான். எதிரி பின்வாங்குவான். ஏன் தெரியுமா? யுத்தம் தேவனுடையது. ஹல்லேலூயா. யுத்தம் தேவனுடையது. எதிரிக்கு தெரியும் ஜெயமோ கர்த்தராலே வரும். அதை அவனால ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. அதனால அவர்களுடைய ஓசானா ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்ததுன்னா, நான் கமிட்டல் ஹோசானா, நான் கமிட்டல் ஹோசானா. இந்த பாசிங் யார் முதல் அந்த ட்ரெஸ்ஸை கட்டி போட்டது, யார் முதல் அந்த பாம்பு கீழே போட்டதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பாருங்க, யாரோ 2 பேர் செஞ்சாங்க, இட் பிகம் a trend, it caught like a trend. என்ன மாதிரி ஆயிருக்குன்னா, எல்லாரும் போடுறாங்க, நம்ம போடலன்னா we'll be odd man out. ஸோ என்ன பண்ணாங்க, அடுத்து எல்லாரும் போட்டாங்க. எல்லாரும் என்னமோ பாடுறாங்க, பாடுவோம் நம்மளும். இட்ஸ் ரியலி வெரி வெரி, பாடுறதுல என்ன குறைஞ்சு போயிட போகுது? Let's just have fun. Let's gel into the crowd. கூட்டத்துக்குள்ள நம்ம கலந்து கொள்வோம். நம்ம கூட்டத்தோட be a Roman, அதுக்குள்ள நல்ல சேயிங் வச்சிருக்கோம், be a Roman when you are in Rome. ஸோ எல்லாரும் பாடுறாங்க, அவங்க எதுக்கு பாடுறாங்க, ஏன் பாடுறாங்கன்னா நம்மளும் பாடுவோம், நம்மளும் சொல்லுவோம், எனக்கும் ரோமர்லேருந்து விடுதலை ஆனால் எனக்கும் சந்தோஷம் தான். ஒரு நான் கமிட்டல், எல்லாருக்கும் இந்த நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி, நான் எவ்வளோ பாவம் செஞ்சா என்ன, இந்த இவர் ரொம்ப புண்ணியவான் இருக்காரு, அவருனால மழை பெய்யும், எனக்கு அந்த மழையில கொஞ்சம் இடம் கிடைக்கும். அப்படிதான் நம்முடைய சிந்தை, அவர்களுடைய சிந்தைகள், அவர்களுடைய ஒரு கமிட்மெண்ட் இல்லாத, like you know, their praise was founded on what Jesus can do for me, not what I can do for Jesus. நான் இயேசுவுக்கா என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து அவர்களுக்கு இல்லை. ஆனா கொஞ்ச நாள் கழித்து, 4 நாள் கழித்து, the beaten and bruised Jesus, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தின இயேசுவை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினோடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பாஷையில் சொல்ல போனா விலை போயிடுச்சு. ஐயோ, என்ன இவரை நம்பி நம்ம ராஜா விஜான்லாம் பாடிட்டோம், இவர் இந்த அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு, இவர் இந்த ராஜாட்டோட அடி வாங்கினார்னா இவர் என்னைக்கு நம்மளை விடுதலை ஆக்குறது, இவற்றிலிருந்து நம்ம எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது? கம்ப்ளீட்லி Hosanna became crucified. அவர்களுடைய விசுவாசத்தின் போலித்தனத்தை நம்ம ஹாலோ ஃபெய்த் என்று சொல்லுவாங்க. இந்த ஹாலோ பிளாக்ஸ் நம்ம ஊர்ல தெரியும் இல்லையா, வெளியில ஒரு ஷெல் இருக்கும், நடுவில் ஃபுல்லா போலா இருக்கும், அப்படியே அந்த மாதிரி ஹாலோ பிளாக்ஸ் சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு விசுவாசம், வெளியில பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா ஹாலோ பிளாக்ஸ் வச்சு ஒரு 45 மாடி பில்டிங் கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்க. அவர்களுடைய போலித்தனம் வெளிப்பட்டது. பாருங்க, அந்த போலித்தனத்துக்கு ஒரு சின்ன ஒரு நேரேட்டிவ். ஒரு ஸ்பானிஷ் கிராமத்திற்கு ஒரு ராஜா விசிட் பண்ணாராம். ஜஸ்ட் இட் கம்ஸ் டு மை மைண்ட். லைக் a king visited a Spanish village. அந்த வில்லேஜ் ரொம்ப ஏழ்மையான ஒரு வில்லேஜ், கிராமம். ராஜாக்கு கொடுக்கறதுக்கு பெரிய விஷயமெல்லாம் அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் என்னன்னா, அந்த கிராமத்தில் நல்ல கிரேப்ஸ் நல்ல விளையும், அதனால வைன் மேக்கிங் வாஸ் தேர் ட்ரேட். அந்த கிராமத்தில், இந்த ஸ்பானிஷ் வில்லேஜில் வைன் மேக்கிங் வாஸ் தேர் ட்ரேட். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, இங்கே பாரு, நம்மகிட்ட இருந்து அதிகம் பொருள் செல்வம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வைனை நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து the wine that you make at your home, the best making, உங்களுடைய வாழ்க்கையில மிக உசிதமான ரசம், நீங்க அதை பண்ணி நம்ம எல்லாரும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு பெரிய ஜார் நம்ம செய்வோம் அந்த ராஜாக்கு.
அந்த பெரிய ஜார்ல அதெல்லாம் நம்ம எல்லாரும் கொண்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமா ஊத்தி நம்ம ராஜாவை நம்ம கனம் பண்ணுவோம் என்று சொன்னாங்க. சரி, நல்லா இருக்குது, நல்ல ஐடியா தான். ஏன்னா நம்மளால போய் வாங்கி இங்கேல அது பண்ண முடியாது. இது நம்ம பேக்யார்ட்ல விளையுது. நம்ம எல்லாரும் செஞ்சு எல்லாரும் கொண்டு வந்து குடமடமா ஊத்துறாங்க. பெரிய கண்டெய்னர்ல பெரிய வைன் இருக்கு. ராஜா வராரு. வந்தோடனே ராஜா சொல்லி, ராஜா நாங்க உங்களை எவ்வளவு நேசிக்கிறோம்னா நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வைனை வந்து நாங்கள் செய்து உமக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ ராஜா வந்து ரொம்ப மனமகிழ்ந்து, சரி ஒரு 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 கப் எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஒரு கப் எடுத்து அப்படி டேஸ்ட் பண்ண உடனே அவர் துப்பி விடுகிறார் அந்த வைனை. என்னடா அது, என்ன இவ்வளவு இது பண்ணி இவ்வளவு பண்ணாம இவர் இப்படி துப்பிட்டாரே, ஒருவேளை அவருடைய ராஜாங்கத்தில் இருக்கிற ஒரு அளவுக்கு இந்த வைன் இல்லைன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரோ, ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம செஞ்சோம், இப்படி பண்ணிட்டாருன்னு அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்களே எல்லாரும். ராஜாட்ட போய் பக்கத்துல மந்திரிக்கு அவங்களை என்கரேஜ் பண்றாரு. அவர் சொன்னார, மந்திரியை நீ ஒரு கப்பு குடிச்சுப்பாரு அப்படின்னு. மந்திரி குடிச்சிட்டு மந்திரி வாமிட்டே எடுத்துட்டான். ஐயோ, இது என்னது, என் ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? நடந்தது என்ன தெரியுமா? ஒவ்வொரு குடும்பம் என்ன நினைச்சாங்களா, இந்த ராஜா வர்றதே கிடையாது, இந்த கிராமத்துக்கு ஒன்றும் செஞ்சதும் கிடையாது, என்னைக்கோ ஒரு நாள் வராரு, இவரால 10 பைசா எனக்கு பிரயோஜனம் இல்லை, இவருக்கு நான் ஃபைனஸ்ட் ஆஃப் த ஃபைன் நான் வந்து பண்ணி கொடுக்கணுமா அவருக்கு? நான் பாதி தண்ணி பாதி வைனை கலந்து கொண்டு போய் நான் ஊற்றுவேன். இத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுல ஒரு 10 பேர் நீங்க நல்லா வைன் கொண்டு வர மாட்டீங்களா? நான் தண்ணி கலந்தேன்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல நான் தான் தண்ணி கலந்து கொண்டு வந்தேன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்படியே ஒவ்வொரு குடும்பமும் நினைச்சிட்டு everyone brought their most diluted wine. அதுக்கப்புறம் அந்த கிராமத்திற்கு என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ராஜாவுடைய கோபத்திற்கு அவர்கள் எவ்விதமாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு என்று அவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது what have you brought? நீங்க எனக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை சரிப்படுத்துறீங்களா? இல்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்க சரிப்படுத்துறீங்களா? Have we come here asking Jesus, what would you do for me? நீங்க எனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டு வந்திருக்கிறோமா? அல்லது அவரை பார்த்து, நான் உமக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி மாறணும் ஆண்டவரே, நான் எப்படி உடைய கரத்தின் கருவி ஆகணும் ஆண்டவரே என்று கேட்டு அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோமா? இல்ல கேஷுவலி uncommitted, what have you brought for the king today? இன்றைக்கு நான் முடிக்கும் பொழுது 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் காரியம் என்ன? faith is a covenant. 2வது காரியம் என்ன? faith is a commitment. 3வது காரியம், faith has to be consistent. Faith has to be consistent. Faith without a thriving relationship is dead actually. அவங்கள போல பாம் சண்டே அன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் இருந்தது, இயேசுவே எல்லாரும் கத்துனாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு, பரபாசை எல்லாரும் கத்துனாங்க. அபுதமா இல்ல. என் தேவைகள் இருக்குது, நாம் தேவைகளில் வனாந்திரத்தின் நாட்கள்ல ஒரு விதமாகவும் இல்ல, நான் மலையுச்சியின் நாட்கள்ல ஒரு விதமாகவும் அல்ல, என் உடல் சுகத்துல ஒரு விதமாகவும் சுகவீனத்துல ஒரு விதமாகவும் அல்ல, பலத்திலும் பலவீனத்திலும் வேறு விதமாக அல்ல, எந்த நாளிலும் நான் அவரையே நான் நம்புவேன். ஆமென். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். இப்ப சப்போஸ் நம்ம பிள்ளைங்களோ நம்ம கணவனோ மனைவியோ நம்மளை பார்த்து எப்ப என்ன பேசுவாரு என்ன செய்வார்னே எனக்கு தெரியாதுன்னா குடும்பத்துல ஒரு அமைதி இருக்குமா? சமாதானம் இருக்குமா? எதை சொன்னாலும் அவருக்கு அப்படி கோவம் அந்த மாதிரி. ஸோ அபுதமா இல்லாம ஸோ நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகிறோங்களா? இல்லை, அவருக்கு என்று எந்நாளும் நிற்கிற ரியல் ரிலேஷன்ஷிப் டிமாண்ட்ஸ் கன்சிஸ்டன்சி. இன்றைக்கு நான் சொன்னேன், இன்றைய செய்தியின் தலைப்பு த பிரைஸ் ஆஃப் பிரைஸ். நம்முடைய துதிக்கு நாம் ஒரு விலைக்கரையம் கொடுத்து துதிக்கிற ஜனங்களா இருக்கணும். ஆமென். விலைக்கரையம் கொடுக்காம நான் கமிட்டடா, அவர் என்ன கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, செய்யறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நல்லா இருந்துட்டு போங்க. இன்றைக்கு என்னுடைய கேள்வி, when was the last time that it costed you something to praise God? உங்களுடைய வேதனையின் மத்தியில, பள்ளத்தாக்கின் நாட்களில, இருளின் நாட்களில அவரை பார்த்து சொன்னீங்களா, நீங்க எனக்கு போதும்பா, நீங்க எனக்கு போதும்பா? Did we say that? When was the last time your praise, your prayer really costed you something? அப்படிப்பட்ட துதியில தேவன் பிரியமானவராக இருக்கிறார். ஆமென்.
அப்படிப்பட்ட துதிகளின் மத்தியில அவர் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். எல்லா துதியும் அல்ல, எல்லா கணமும் அல்ல, எல்லா மகிமையும் அல்ல. ஏன்னா இந்த ஜனங்கள் அவை எல்லாவற்றையும் கொடுத்தாங்க இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்துல நடந்த பொழுது அவை எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தாங்க இல்லையா? ஆனா நாளாகமத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. அவர்கள் உதடுகள் எனக்கு அருகாமையில் இருக்கிறது, அவர்கள் உள்ளமோ எனக்கு தொலைவில் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு what is the price we are willing to pay for the praise that we are going to rise to him? Where is that sacrifice, that sacrificial praise? கூட்டத்தோடு சேர்ந்து நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறதற்காக நாம் ஆராதிக்கிறோமா? இயேசுவானவர் ரத்தம் சொட்ட அந்த ட்ரையல் நின்ற பொழுது ஜனங்கள் அவரை துதிக்கல. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவைன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? துதிச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? What would have happened if they praised? They would have been killed. It would have costed their life. பேதுருவே என்ன சொல்றாரு? அவரை நான் அறியேன். இன்னும் அடிக்கவே இல்லை இயேசுவை. அதுக்கு முன்னாடியே பேதுரு சொல்றாரு, அவரை நான் அறியேன். Because as long as it doesn't cost me anything, I'm willing to praise. But when it costs me something, பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு தியாகத்தின் வாழ்க்கை. அதனாலதான் அவர் சொன்னாரு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்செய். அந்த சிலுவை சுமந்தோராய் நாம் துதிக்கிற துதியே உண்மையான துதி. ஆமென். அதுவே உண்மையான துதி. மற்ற நேரங்கள்னா யார் வேணா துதிக்கலாம், யார் வேணா துதிக்கலாம். அப்படிப்பட்ட துதியை ஏறெடுக்க அறிந்த ஜனங்கள் எப்படி தெரியுமா? இயேசுவானவர் சொன்னது போல, அதாவது அந்த திருடனோ கொல்லவோ அடிக்கவோ அந்த வசனம் முடியும் பொழுது அவர் சொல்லுவாரு, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த பரிபூரணத்தின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா, பரிபூரணத்தின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா விலைக்கரையம் உள்ள துதியை ஏறெடுக்கிற ஜனங்களாய் நாம் இருக்கணும். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று நாம் சிந்திக்கிறது அற்புதமான ஆபகுக்ல அழகாய் வாசிக்கிறோம் இல்லையா? ஆபகுக் 3:17-19 வசனங்கள், 3வது அதிகாரம் 17-19 வரைக்கும் ஆபகுக் சொல்லுகிறார். அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? ஆபகுக் ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறாரு, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உமக்கு எதிராக இவ்வளவு மோசமா பாவம் பண்றாங்க, இவங்களை நீங்க சிட்சிக்கணும், இவங்களை நீங்க திருத்தணும்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன நினைச்சாரு? ஆண்டவர் உடனே ஒரு தேவதூதனை அனுப்புவாரு, இவங்களுக்கு படிப்பிப்பார், இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, சிரியோனை நான் அனுப்புறேன். I am sending the Syrians who will come and சொன்னாரு. யார்? what அவங்களே படுமோசமானவங்க, அவங்கள கொண்டு நீங்க இவங்களை சிச்சிக்கிறீங்களா? I don't understand Lord. எதனால? ஏன் நீங்க இவங்களை சிச்சிக்க? Habakkuk is confused. இருக்கிற டேஞ்சர் பத்தாது, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப சீரியோர்கள் வேற வர, Syrians are coming. How do I? அந்த சூழ்நிலையில Habakkuk சொல்லுகிறார், I will set up a ram and I look unto the Lord. அவர் சொல்றது என்ன? நான் ஒரு மேடை ஏற்றி நான் நின்று என் கர்த்தருக்காய் காத்திருப்பேன். அப்ப சொல்றதான் அந்த வசனம். பல வாசிக்கலாம் எடுத்தவங்க. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென், ஆமென். As we close this message, நாம் எல்லாரும் தேவனிடத்தில் சொல்லுகிறது பாருங்க, you and I are planted in the right place at the right time for the right purpose. சும்மா ஏதோ கோயின்சிடென்ஸா நாம இங்கே வரல, கோயின்சிடென்ஸா இந்த சபைக்கு வரல, கோயின்சிடென்ஸா நீங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்கறது இல்லை. Every provision of the Lord is from divine providence, from his divine providence. Amen. அவருடைய மேலான திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி எந்த இடத்துல உங்களை நாட்டி இருக்கிறாரோ அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். ஒரு அழகான பூ செடி வளர்கிறது அழுக்கான அந்த டர்ட்ல இருந்து தான் வளரும். இன்றைக்கு நாம் இருக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும், it may be the dirtiest place, ஆனா வேதம் சொல்லுகிறது, தானியேல் பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நாம சொல்லுவோமா, அப்பா என்ன ஆனாலும் ஆண்டவரே,
என்னுடைய ஓசானா கீதம் கூட்டத்தோட சேர்ந்து போடுற கோஷம் இல்ல, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழுப்புகிறது. என் வாழ்க்கையில எனக்கு தடுமாற்றம் உண்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையில வனாந்தரங்கள் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் நின்று என் ஆத்தும நேசரை நான் துதிப்பேன் ஆண்டவரே. துதியின் கோட்டையை நான் எழுப்புவேன் ஆண்டவரே. துதியினால சத்ருவின் கோட்டை இடிந்து விழும் ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு நதியை, ஒரு மதிலை தாண்டி வருவேன் ஆண்டவரே. அக்கினியை கடந்தாலும் அது என்னை அணுகுவதில்லை. அப்பா, நான் தண்ணீரை கடந்தாலும் அது என் மேல் புரளுவதில்லை. ஏனென்றால் நீர் என் மீட்பராய் இருக்கிறீர், நீர் என் இரட்சகராய் இருக்கிறீர், நீர் என் ராஜாவாய் இருக்கிறீர், நீர் என் மகிமையாய் இருக்கிறீர், நீர் என் துருகமாய் இருக்கிறீர், நீர் என் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவரை நோக்கி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் நான் ஏறெடுத்த துதி ஒருவேளை பாரம்பரியமாய் இருக்கலாம், இதுவரைக்கும் நான் கொண்டிருந்த விசுவாசம் என்னுடைய மூதாதையர்களின் விசுவாசமா இருக்கலாம், என் மூதாதையர்கள் எனக்கு கொடுத்ததா இருக்கலாம். இந்த நாளில நான் வைராக்கியம் கொள்ளுகிறேன், நான் வைராக்கியம் கொள்ளுகிறேன். நான் வணங்குகிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. I know my Redeemer liveth. அவர் ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. அவர் சாவாமை உள்ளவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவரை நம்பி நான் நிற்கிறேன். என்னை வெட்கப்படுத்தாத அன்பு அவரால என் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலை நான் பாடலாமா? பெரியவரே ஆராதனை செல்வரே வல்லவரே ஆராதனை ஆராதனை செல்வரே வல்லவரே ஆராதனை ஆராதனை சதா உன்னத தேவனே ஹோசனா 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 நடத்தும் பின்னே ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை சதா உன்னத தெய்வமே ஹோசனா 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 சதா உன்னத தெய்வமே ஹோசனா 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 பாடிக்கொண்டிருக்கிற வேளையில ஆவியானவர் சொல்லுகிறார், உலகத்துல எல்லா தானியங்களும் எல்லா விளைச்சல்களும் எல்லா இடத்திலும் விளைகிறதில்ல. Not every plant and every fruit grows in every place. அது அதற்கென்று சிறப்பான ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன். அதே விதமாய் நீங்கள் கனி கொடுக்கும்படிக்காய் உங்களை எந்த இடத்துல நாட்டி வைத்திருக்கிறது நான். Hallelujah. ஆவியானவர் சொல்கிறார், it's not a coincidence that you are planted in the place where you are. It is His divine providence. It is divine providence. சொல்லுகிறார், உனக்கு நான் மகளே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு மகனை நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். நீர் நடப்பட்டிருக்கிற இடம், அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவன் நான், அதை விளையச் செய்கிறவன் நான். என் மேல் நம்பிக்கையாயிரு. கனி தருகிற மரமாய், எனக்குள்ளே கனி தருகிற மரமாய் நீ எழும்பும்படிக்காய் உன்னை வைத்திருக்கிறது நான். அது பாபிலோனாலும் சரி,
அது எருசலேமானாலும் சரி, உன்னை நாட்டின இடத்துல நீ புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பாய். ஆமென், ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளில, நம்ம மனதிலே சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்துல கிரியை செய்யும்படிக்காய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல நான் கனி தரும்படிக்காய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வசனத்திலிருந்து எங்களோடு பேசி இருக்கிறீர். It was just 4 days, oh Lord, that their faith flipped completely, Lord. விசுவாசம் என்கிற ஓட்டம் ஆண்டவரே 4 நாட்களில தலைகீழாய் மாறி போனது. அப்பா, இந்த நாள்ல எங்களை கேள்வி கேட்டிருக்கிறீர். You have challenged us, oh Lord. Where is our faith? What is our faith? நான் விசுவாசத்தை ஒரு உடன்படிக்கையாய் காண்கிறேனா? நான் அந்த விசுவாசத்திற்கு ஒப்பு கொடுத்தவனாய் am I committed to that faith? Am I consistent in walk with the Lord? தேவனோடு நடக்கிறதுல என்னிடத்துல ஒரு ஒப்புமை இருக்கிறது. A covenant faith, a committed faith and a consistent faith. A covenant faith, a committed faith and consistent faith என்னிடத்துல இருக்கிறதா? அப்படி இல்லாதிருந்தா தகப்பனே, இதுவரை அப்படி இல்லாதிருந்தா இந்த நாடுல என் இருதயத்துல பேசுங்க. ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. எனக்குள்ள அனல் மூட்டுங்க ஆண்டவரே. உமக்காய் பற்றி எரியும்படிக்காய் அனல் மூட்டி என்னை எழுப்பும்படிக்காய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்ன இயேசுவானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என் விசுவாசத்தில் நீ பலப்படு, ஸ்திரப்படு, என்னை பற்றி கொண்டிரு, காரியங்களை வாய்க்க செய்கிறவர் நான், நீ என்னை நம்பியிரு என்று சொல்லுகிறார். குடும்பங்களின் தேவைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சஞ்சலங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வியாதிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவை எல்லாவற்றும் மத்தியில் நின்று நாங்கள் சொல்லுகிறோம், விசுவாசை அறிக்கையிடுகிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயமோ கர்த்தராலே மாத்திரமே எங்களுக்கு வரும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஆஸ்டின் தமிழ்ச்செல்வையாகிய இந்த ஒரே குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் எந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில ஊற்றப்பட்டிருக்கிறதோ, எந்த பரிசுத்த ஆவி இயேசுவை நமக்கு அடையாளம் காட்டுகிறாரோ, எந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி நம்மை அனல் கொண்டவர்களாய் செய்கிறதோ, அவருடைய வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். Praise the Lord. மீண்டுமாய் கர்த்தருடைய வருகை தாமதமானால் வரும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித வெள்ளி ஆராதனைக்கு நாம் எல்லாரும் ஒன்று கூடி வருவோம். Praise the Lord.